children, happy Independence Day. நமக்கு சுதந்திரம் கிடைச்சு 76 வருஷம் ஆச்சு. இண்டிபெண்டன்ஸ்னா சுதந்திரம், விடுதலை. அப்ப 76 இயர்ஸ்க்கு முன்னாடி அடிமையா வருந்தோம். யார்கிட்ட எத்தனை வருஷமா? எஸ் சில்ட்ரன், ஆங்கிலேயர்கள் கிட்ட 200 வருஷம் அடிமையாயிருந்தோம். பல லட்சக்கோடி மக்கள் போராடி நமக்கு சுதந்திரம் கிடைச்சது, சும்மா கிடைக்கல. அப்ப இன்னைக்கு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பத்தி பார்க்கறது தானே ஆப்ட். யாரை பத்தி பார்க்கலாம்? சுதந்திர போராளினா நமக்கு டக்குன்னு என்ன வருது? பாலகங்காதர் திலகர், லாலா லஜபத் ராய், விபின் சந்திர பால், காந்திஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், கப்பலோட்டி தமிழன் வஉசி, திருப்பூர் குமரன், பாரதியார், அரவிந்தர், சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங். இவெல்லாம் லேட் 1800s பிகினிங் ஆஃப் 1900ஸ்ல சுதந்திரத்துக்கோசரம் போராடினோம். நாம இன்னைக்கு மிடில் ஆஃப் 1800ஸ்ல போராடின ஒருத்தரை பத்தி பார்க்கலாமா? நான் ஆஸ் யூஷுவல் க்ளோஸ் சொல்லிட்டே வருவேன், நீங்க கண்டுபிடிக்கணும். ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வீரமங்கைய, ஒரு ராணிய பத்தி பார்க்க போறோம். 1857ல the first war of independence நடந்தது. அதுல இந்த ராணியோட பங்கேற்பு வாஸ் கிரேட். இன்னொரு முக்கியமான க்ளூஸ் அல்லவா? இந்த ராணிய பத்தி பிக்சர் ஆர் சிலை பார்த்தா குதிரை மேல ஏறி கையில வாழ் போர் புரியறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கும். முதுகல தன்னோட குழந்தைய கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப தெரிஞ்சிருக்குமே யாருன்னு? ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். ஆங்கிலேயர்கள் பாரதத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருந்தது. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சாளுக்கியர்கள், ஹொயசாலர்கள், நந்த வம்சம், மராட்டாஸ், ராஜ்புத், பெங்காலில், காஷ்மீரில், அஸ்ஸாமில் நிறைய சின்ன ராஜ்யங்கள். அங்கங்கே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்தது. ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலால் கட்டி வச்ச மாதிரி இருந்தது. என்ன? கல்ச்சரல் சிமிலாரிட்டி டியூ டு அவர் சனாதன தர்மம். அகண்ட பாரதம், இந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கே பர்மா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி, எல்லா இடத்துலையும் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதையும், எல்லாருக்குமே ராமரையும் கிருஷ்ணரையும் சிவனையும் அம்பாளையும் முருகரையும் விநாயகரையும் தெரியும். இப்படிதான் நாடு இருந்தது. ஆங்கிலேயர்கள் நாங்கள் வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் ராஜாக்கள் கிட்ட வந்து கேட்டா, we are going to do trading. ஓகே அந்த காலத்துலேருந்தே வியாபாரத்துக்கு வெளியிலேருந்து இங்கே வருவா. ஆனால் வியாபாரத்துக்கு வந்தவா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே சண்டை மூட்டி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஒவ்வொரு ராஜ்யத்துக்குள்ளேயும் கால் வைக்க ஆரம்பிச்சுட்டான். அதாவது அந்தந்த ராஜ்யத்தில் அந்தந்த ராஜாக்கள் இருப்பா, ஆனால் ஆங்கிலேயர்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருப்பா. ஆங்கிலேயர்கள் மீறி நம்ம ராஜாக்கள் எதுவுமே செய்ய முடியாது. இப்படிதான் இருந்தது நிலைமை. மராட்டியர்கள், சத்ரபதி சிவாஜி வம்சம், அவர்களும் அங்கேருந்து அப்படியே நாடு முழுக்க பரவின மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் த செகண்ட் பாஜிராவ் பேஷ்வா, அவர் பித்தூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் உத்தரப்பிரதேஷில், அங்கே தான் ராஜாவாக இருந்தார். அவரை பேஷ்வான்னு கூட சொல்லக்கூடாதுன்னு ஆங்கிலேயர்களோட கட்டளை. அப்புறம் வாரணாசி, காஷியில் ஒரு மராட்டிய குடும்பம், பிராமண குடும்பம் இருந்தது. மோரோபந்தாம்பே பாகீரதி பாய். இவாளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மணிகர்ணிகான்னு பேர் வச்சா. காசியில் என்ன நதி ஓடுறது? கங்கை இல்லையா? கங்கையில் படித்துறை இருக்கும் இல்லையா? காட் சொல்லுவா. மணிகர்ணிகான்னு அங்கே ஒரு காட் இருக்கு. அந்த இடத்துக்கு என்ன விசேஷம் தெரியுமா? அம்பாளோட காதத்தோடு விழுந்த இடம். குழந்தைக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது அம்மா இறந்து போயிட்டா. மோரோபந்தாம்பே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பித்தூர் போயிட்டார். பாஜிராவ் செகண்ட் அவரோட சமஸ்தானத்தில் வேலை. மணிகர்ணிகா அங்கே பாஜிராவ் அவரோட பசங்க நானா சாஹப், ராவ் சாஹப் இவாளோடையே வளர்ந்தா. மணிகர்ணிகாவை மனு அப்படின்னு கூப்பிடுவா. மனு நானாவோட தான் விளையாடுவோம், நானாவோட தான் படிப்போம். இன்ஃபேக்ட் நம்ம ராணி லக்ஷ்மிபாயை பற்றி ஒரு ரொம்ப அழகான ஹிந்தி கவிதை ஒன்று உண்டு. சுபத்ரா குமாரி சௌஹான் அவங்க பாடினது. பர்ச்சி டால் கிருபான் கட்டாரி உஸ்கி எஹி சஹேலி தி. சில்ட்ரன், நீங்களாம் விளையாடுறதுன்னு என்ன பொம்மையை வச்சு விளையாடுவே இல்லையா? ஆனால் இவளுக்கு விளையாட்டே
கத்தியும் குத்துவாளும் கட்டாரியை வச்சுருந்தா. சின்ன வயசுலேருந்தே போர் புரியுது கத்துண்டா. அதை தாண்டி இவ பேஷ்வாவோட செல்ல பொண்ணு வீர சிவாஜியோட வீர சாகச கதைகள் கேட்டு கேட்டு வளர்ந்தா. அதுவே அவள் மனசில் அப்படியே பதிஞ்செடுத்து. அவளுக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ராமாயணம், மகாபாரதம், கீதை எல்லாம் படிப்போம். கதை புஸ்தகமும் படிக்க பிடிக்கும். ஹர்ஷ சரித்திரா மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் எல்லாமும் படிப்போம். குழந்தை மனு இப்படியே வளர்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு 14 வயசு ஆனவுடனே அவளுக்கு கல்யாணம். அந்த காலத்துலலாம் பால விவாகம் சகஜம் தான் இல்லையா. ஜான்சியோட ராஜா கங்காதர் ராவோட கல்யாணம் பண்ணிட்டு ஜான்சி வந்தா. ராணி தானே ஒரு ராஜ்யத்தோட லக்ஷ்மி, அதனால அவளுக்கு லக்ஷ்மி பாய் அப்படின்னு பேர் வச்சா. ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். சாதாரணமாக ராணினா சேவகர்கள் இருப்பா இல்லையா. இவளுக்கு 2 சேவிகாஸ், முந்தர், காஷின்னு. ஆனால் அவளை சர்வன்ஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணல. தனக்கு தெரிஞ்ச போர்க்கலைகள்லாம் அவளுக்கும் சொல்லி கொடுத்தா. தன்னோட ப்ராக்டிஸ் எதையுமே விடலை, படிக்கிறது விடலை. இன்ஃபேக்ட் ராஜா இவளுக்கோசரம் ஒரு பெரிய லைப்ரரியே ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். நிறைய புக்ஸு இவளும் படிப்பு. கொஞ்ச நாளில் இவளுக்கு குழந்தை பிறந்தது. தாமோதர் ராவ் அப்படின்னு பேர் வச்சா. ஜான்சியே ஒரே சந்தோஷமாக கொண்டாடிது. ஆனால் குழந்தைக்கு ஒரு 4 மாதம் இருக்கும்போது இறந்து போயிடுது. உடனே ராஜா என்ன பண்ணாரா, இன்னொரு குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு தாமோதர் ராவ்னு பேர் வச்சா. சில நாள்லே ராஜாவும் இறந்து போயிட்டா. எப்பேற்பட்ட கஷ்டம் இல்லையா. ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய்க்கு பர்சனல் கஷ்டம். ஆனால் அதை தாண்டி தன்னோட நாட்டுக்கு என்ன செய்யணும்னு யோசனை. உடனே ஆங்கிலேயர்களுக்கு லெட்டர் எழுதி போட்டால் that they had adopted a child. ஏன் அப்போ ஆங்கிலேயர்கள் ஒரு சட்டம் இயற்றியிருந்தார். அதாவது லார்ட் டல்ஹவுசி, அப்போத கவர்னர் ஜெனரல். அதாவது எந்த ராஜ்யத்துல எல்லாம் வாரிசு இல்லையோ அந்த ராஜ்யம் ஆங்கிலேயர்கள் டைரக்டாக எடுத்துட்டுருவாளாம். என்ன நியாயம் பாருங்க. எங்கிருந்தோ வந்தா வியாபாரம் பண்ணுறோம் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம ராஜாக்கள் கிட்ட இவாளுக்கு வாரிசுன்னு வாரிசாமே. சரி, இவ வீரமங்கை தான். ஆனால் அவ்வளோ படைபலம் பொருந்தி ஆங்கிலேயர்களோட உடனே சண்டை போட முடியாதுன்னு லீகலாக ஸ்டெப் எடுத்தா. இங்கே வந்து கரஸ்பாண்டன்ஸ் நடந்தது. மேலே இங்கிலாண்டில் ராணி கூட கரஸ்பாண்டன்ஸ் நடந்தது. ஆனால் இவ்வளோ செழிப்பான இடமான ஜான்சி விட்டு கொடுப்பாளா? நோ, வி ஆர் கோயிங் டு அனெக்ஸ் ஜான்சி அப்படின்னு ஆங்கிலேயர்கள் அறிவிச்சிட்டா. ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் கேட்டோன்னு, நோ, ஐ வில் நாட் கிவ் மை ஜான்சி, अपनी ஜான்சி नहीं दूंगी, என்னோட ஜான்சியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. ஆனால் நடக்கலை. ஆங்கிலேயர்கள் வந்து இவளை பேலஸ் விட்டே துரத்திட்டா. இன்ஃபேக்ட் அவளை எப்படி அவமானப்படுறதுனா அவளோட ஜுவல்லரிஸ் கூட எடுத்துட்டு இவளை பேலஸ் விட்டு துரத்திட்டா. சான்சர், ஓகே, லெட் மீ வெயிட் ஃபார் மை டைம், ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் மை பீப்புள், லெட் மீ வெயிட் அப்படின்னு இருந்தா. 1857 என்ன ஆச்சு? சிப்பாய் மியூட்டினி. சிப்பாய்களே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிகள் அங்க போய் ஒவ்வொரு ராஜ்யமா ஆங்கிலேயர்கள்கிட்டேருந்து ஸ்நாச்டு போராடி வெற்றி பெற்றா. எங்க? டெல்லி, லக்னோ, கான்பூர், அவத், பெங்கால். இப்போ ஜான்சி, இப்போ லக்ஷ்மி பாய் ஜான்சியோட ராணி ஆயிட்டா. இப்போ ஜான்சி ராணியான லக்ஷ்மி பாய் யோசிக்க ஆரம்பிச்சா. என் தேசம், என் மக்கள், என் மண், என் நாடு, இதை என் நாட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும் அழகாக பிளான் பண்ணான். ஷீ டுக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ குவீன். அவளுக்கு டைட் ஷெட்யூல். காலங்காத்தால் எழுந்துருவோம், தியானம், பூஜை, அப்புறம் போர் பயிற்சி, அப்புறம் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருந்தா. ரொம்ப அழகாக ஜான்சியை வழி நடத்தியிருந்தா. ஆங்கிலேயர்கள் மோர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் யூரோப்லேருந்து கொண்டு வந்து இழந்த ராஜ்யங்கள்லாம் திருப்பி தே டுக் கண்ட்ரோல். ராணி எப்படி பிளான் பண்ணா தெரியுமா? ஜான்சிக்கு ஆங்கிலேயர்கள் எப்போவிட வந்துடுவா, சேனை குறைச்சல் தானே, ஜான்சியில் உள்ள பெண்கள் எல்லாருக்கும் போர் புரிய கற்றுக் கொடுத்தா. தனியாக பெண்கள் படையே ஏற்பட்டிருந்தது. அப்புறம் அம்யூனேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் இல்லை இல்லையா, அதனால் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடலாம், மஞ்சள் குங்குமம் உற்சவம்னு. அதில் வீட்டில் உள்ள பொருள்கள்லாம் கொடுத்து
ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக கொடுத்தா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாத்திரம் பார்த்தா இதில் ஒரு கத்தி செய்யலாமே அப்படின்னு கொண்டு கொடுத்தா. அந்த நாட்டு மக்களுக்குள்ள ஒரு உத்வேகம், தன்னோட நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பொங்கி எழுந்து வந்தா. அப்படி ஒரு கிளர்ச்சி ஜான்சிக்குள்ள ராணி ஏற்படுத்தினான். ஆச்சு, ஆங்கிலேயர்கள் ஜான்சியை கைப்பற்ற கேப்சர் பண்ண வந்துட்டா. ஜான்சி இட்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ட், அவ்வளோ ஈஸியாக கேப்சர் பண்ண முடியாது. சூழ்ந்துட்டா. பீரங்கியால் சுட்டுருந்தாங்க, மேலேருந்து சுட்டுருந்தா. ஆனாலும் ஜான்சியை கைப்பற்ற முடியல. எப்போவுமே இந்த கன்னிங் இல்லையா ஆங்கிலேயர்கள், எந்த விதத்தில் எப்படி பண்ணலாம், வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தா. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு எட்டப்பன் இருந்த மாதிரி ஜான்சி தேசத்தை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு சதாசிவராவ் மூலமா ஆங்கிலேயர்கள் கோட்டைக்குள்ள ரகசிய வழி மூலமா பூந்துட்டா. ஆனாலும் உள்ள போர் தீவிரமா நடந்தது. எல்லாருமே போர் புரிஞ்சா. பெண்களும் ரொம்ப சிறப்பா போகணும். ஜான்சி ராணி 2 கையாலையும் அப்படியே போர் புரிஞ்சா. ஆங்கிலேயர்களோட படைபலம் ரொம்ப அதிகம் இல்லையா. ஜான்சி கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சது. அப்போ ஜான்சி ராணியோட க்ளோஸ் ஐஸ்லாம் தாமோதர் தான் நம்ம ஜான்சியோட எதிர்காலம். அதனால் குழந்தைய அழிச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சுட்டு போயிடுக்கோம். ஜான்சி ராணி குழந்தைய முதுகில் கட்டிண்டு ரொம்ப க்ளோஸான சம் பீப்புளோட அங்கேன்னு கிளம்பிட்டான். அவள் எப்படி போனா தெரியுமா, இந்த கோட்டை மேலேந்து குதிரையில் அப்படியே குதிச்சா. போகிற வழியில் ஆங்கிலேயர்களோட தீவிரமாக சண்டை. எப்படி தெரியுமா, முதுகிற குழந்தை, குதிரையோட லகான் பல்லுல பாதல் அப்படிங்கிற அவளோட சிறப்பான குதிரையோட லகான் பல்லுல கடிச்சு 2 கையாலையும் அப்படியே சண்டை பிடிச்சுன்னு அப்படியே போனான். ஜான்சி விட்டு போன உடனே ஆங்கிலேயர்கள் டுக் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் ஜான்சி. என்ன பண்ணா தெரியுமா, எவ்வளோ சிறப்பான லைப்ரரி இருந்தது அப்படியே எரிச்சுட்டா. அந்த நகரத்தையும் மக்களுமே அப்படியே அழிச்சுட்டா. இவாளா சிவிலைஸ்ட். வெளியில போன ஜான்சி ராணி ஷி மெட் தாந்தியா டோபே. நானா சாஹிப், ராவ் சாஹிபோட தாந்தியா டோப்பையோட சின்ன வயசுலேருந்தே போர் பயிற்சி பண்ணியிருக்கான். ஸோ தாந்தியா டோப்பி அண்ட் ராவ் சாஹிப்பை மீட் பண்ணான். ஓகே, ஆங்கிலேயர்கள் ஜான்சியை பிடிச்சிட்டான். நாம் அடுத்தாப்பில் என்ன பண்ணணும், வாட் ஷுட் பி அவர் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எல்லாரும் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, குவாலியர் கோட்டையை பிடிப்போம் அப்படின்னு. குவாலியருக்கு ராஜாவாக இருந்தவர் ஆங்கிலேயர்களோட ஃப்ரெண்டு. ஸோ ஜான்சி ராணியோட தலைமையில் போய் சண்டை போட்டு குவாலியர் கோட்டையை பிடிச்சிட்டு அங்கே ராவ் சாஹிபை மராட்டா பேஷ்வான்னு அறிவிச்சிட்டான். இப்போ ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப கோபம். இந்த ஜான்சி ராணியை வி ஷுட் கேட்ச் ஹர் எய்தர் டெட் ஆர் அலைவ் தேடின்னு வந்தா. குவாலியர் ஹியூஜ் ரோஸ் அப்படின்னு ஒரு ஜெனரல் சேர்ந்து வந்தான். குவாலியரில் சண்டை போது என்னென்னா, ஜான்சி ராணியை தலைமையேற்று வந்தா. சண்டை போர் அவ்வளோ சிறப்பாக போடுவீங்க. ஆஸ் யூஷுவல் குதிரை மேலே ஏறி லகான் வாயில் 2 கையாலையும் கத்தி சண்டை அப்படி போட்டுண்டு மக்கள் எல்லாருக்கும் இவ சண்டை போடுறதை பார்த்து மக்கள் எல்லாம் இன்னும் எஸ் வீல் ஃபைட் ஃபார் த கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாருமே ஒரு உத்வேகம் ஏற்படுத்தினா சேனைக்குள்ள. ரொம்ப சிறப்பாக சண்டை போட்டுன்னே வந்தா. ஆனால் ஷி காட் வூண்டட். அப்படி உடனே டாக்டர் ட்ரீட்மெண்ட் தேவைங்கிற மாதிரி நிலைமை. ஆனாலும் அவள் சண்டை போட்டுன்னு வந்தா. முடியாத போதும் அத்தனை பேரை வெட்டி வீழ்த்தினா. என்னோட உடம்பு கூட ஆங்கிலேயர்கள்கிட்ட கிடைக்கக்கூடாதுன்னு அப்படியே ஆச்சு. அவள் இறந்து போனப்ப அவளுக்கு 30 வயசு கூட ஆகலை. ஷி வாஸ் பார்ன் இன் நவம்பர் 1828. மார்ட்டியர் ஆனது ஜூன் 1858. பேர்பட்ட ராணி. அவள் தன்னோட நாடு மக்களுக்குள்ள ஒரு எழுச்சி, தன்னோட நாடை காப்பாற்றணுங்கிற ஒரு பெரிய எழுச்சி கொண்டு வந்தா. அது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் போது ஜான்சி ராணி நம்ம நாட்டுக்கோசம் தன்னோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்கா. இவளை போல எத்தனையோ பேர் தன்னோட குடும்பம், தன்னோட பர்சனல் சுகம் எல்லாத்தையும் விட்டு நாட்டுக்கோசம் தியாகம் பண்ணியிருக்கா. இப்படிலாம் போராடி தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சில்ட்ரன், உங்களுக்கு தெரியுமா, 1700s உலக பொருளாதாரத்தில் நம்ம பாரதத்தோட கான்ட்ரிபியூஷன் மோர் தென் 25%.
ஆனால் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப ஜஸ்ட் 4%. நம்மளோட பெருமைகளை தெரிஞ்சுதான் வெளிநாட்டில் இங்கே வியாபாரம் பண்ண வந்தாங்க. அப்பப்போ நம்மளை கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. இங்கே எவ்வளோ சிறப்பான ராஜாக்கள் இருந்தால், சோழர்கள் காலத்தில் இங்கேருந்து கடாரம் எங்கெல்லாமோ போய் வியாபாரம் பண்ணின்னு வந்தான். நம்மளோட சிறப்பை பார்த்து தான் நம்ம இங்கே கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு சைனீஸ் ட்ராவலர்ஸ் இங்கே இங்கே வந்து இதை பார்த்து புக்ஸ் எழுதினான். ஆனால் 1947 போது நம்ம பாரதத்தை அண்டர் டெவலப் கண்ட்ரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டெவலப்பிங், நம்ம எப்போ டெவலப்டு கண்ட்ரி ஆகும். இத்தனை சிறப்பு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆனாலும் நிறைய இடத்துல பசி பட்டினி இருக்குது, எஜுகேஷன் இல்லை. நாம் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம பாரதத்தை உயர்த்தணும். சில்ட்ரன், அது உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க முடியும்? ஆஸ் சில்ட்ரன் நீங்கள் என்ன செய்யணும்? பாரதியார் பாடின மாதிரி காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு. கல்வி அறிவு வேணும், ஆரோக்கியம் வேணும், மனசளவையும் உடம்பளவையும். அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி செய்யணும். தென் அனாவசியமான தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமே. நல்ல சிட்டிசனாக வளரணும். அஸ் சில்ட்ரன் இது போதும். பெரியவாள் ஆகும்போது நம்ம பாரதத்துக்கு என்ன தேவை? தர்மத்தின் வழி செய்யணும். இது செஞ்சால் நம்ம நாட்டுக்கு நல்லதா, இது செஞ்சால் எல்லாருக்கும் நல்லதா, அதுவே மனசில் இருக்கும். அப்படி நடந்தாலே நம்ம பாரதம் உலகத்திலே முதன்மையான நாடாகிடும். Now it is question time. ஜான்சி ராணிக்கு அவன் அம்மா அப்பா என்ன பேர் வச்சா? அந்த பேருக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. ஜான்சி ராணியோட பிடிச்ச அந்த குதிரை பேர் என்ன? ஓகே, சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரு 20 பேர் சொல்லுங்க. அதில் 10 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவாளாக இருக்கணும். சில்ட்ரன், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். ஜான்சின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இந்தியா மேப் எடுத்துக்கோங்க. ஜான்சி எந்த ஸ்டேட்டில் வருது? அந்த ஜான்சிக்கு பக்கத்தில் உள்ள சில பெரிய சிட்டிஸ் பேர் கண்டுபிடிங்கோ. ஓகே, that's all for today. See you in the next episode. Hari Om. भगवती देशिति